ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட்லாம் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமையில் டீமன் கிங் அப்படிங்கிறவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான நாலேஜ் உள்ள கைண்டான பர்சன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 11. நாக்கர்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கான். என் பையன் கூட சேர்ந்து சண்டை போட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆலண்டில கூட வராரு. அந்த ஃபயர் டிராகனை பார்க்கவோ கிராண்ட் பஜாக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது. இது கூட நம்ம எப்படி ஃபைட் பண்றதுன்னு சாட்டமே கேட்கவும் அது நம்ம ஒரே அட்டாக்ல நாக் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி லேடி அது கூட ஃபைட் பண்ண போறா. ஜபாண்டிஸா அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்றா. ஆனா இவங்க என்னதான் பண்ணாலுமே அந்த டிராகன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. டிராகன் அட்டாக் பண்ண போகும்போது ஜபாண்டிஸ் மத்த எல்லாரையும் காப்பாத்துறா. சாட்டமேவோட பேரியரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேஜிக் ஃபிளேம் டேக் கண்ட்ரோல் அப்படின்னு அங்க இருக்கிற ஃபயர் எல்லாத்தையும் கிராண்ட் பஜா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள பக்கமும் மாஸ்டர் டாரியல் வாய்ஸ் கேக்குது அப்படின்னு நாகர்ஸ்லாம் வெளியே வருது. அந்த டிராகன் ஸ்மெல் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அந்த டிராகனை தான் நம்ம சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ அலன் ஸ்டிலோ அது கூட போய் ஃபைட் பண்றாங்க. அவங்களோட அட்டாக்ல அந்த டிராகனே கீழே விழுது. மேயர் அது கிட்ட போகாதீங்க, டேஞ்சரஸ் அப்படின்னு சாட்டமே சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த டிராகனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அந்த டிராகனுமே கொஞ்சம் அமைதியாகுது. அப்ப திடீர்னு அதோட கண்ணு பிரைட்டா மாறவும் ஹீரோ கிட்ட வராம அது அங்கிருந்து பறந்து போயிருது. டாரியல் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி இப்ப மத்த எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜபாண்டிஸ் சொல்லவும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வெறுப்பு வர்றதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு லேடி சொல்றா. டாரியல் நான் டீமன் கேசலுக்கு திரும்ப போறேன். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஜபாண்டிஸ் என் பவர் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன். நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கிராண்ட் பஜா கிளம்பவும் ஃபர்ஸ்ட் நாக்கர்ஸ் போய் நம்ம காப்பாத்தலாம். நம்ம ஹீரோ போறான். மாஸ்டர் டாரியல் தான் நம்ம கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நாக்கர்ஸ்லாம் ஹாப்பி ஆகுது. என்னால எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். தனியாவே கண்டிப்பா உன்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. மத்தவங்களையும் கொஞ்சம் நம்பின ஆலன் ஸ்டில் சொல்றான். காசிட்டா அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மருந்து கொண்டு வந்திருக்கான். ஒரே ஒரு ஒர்க்கர் மட்டும் மிஸ்ஸிங் மைண்ட்குள்ளேயே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லவும் நான் போய் பார்த்துட்டு வரேன். நம்ம ஹீரோ போறான். அப்பா நீங்க என்ன இந்த பக்கம் என்ன செபாஸ்டிஸ்லாம் அவங்க கூட இருக்கிறா அப்படின்னு பாஸ்பரா கேட்கவும் ரூம் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ள போனியான்னு அவர் கேட்கவும் என்ன பேசுறீங்கன்னு கேட்கறான். அவரை டென்ஷன் ஆக்குவோம். ஆமா நான் போனேன், நீங்க கத்து கொடுத்த எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்லவும் ரூம் ஆஃப் சீக்ரெட்டா அது என்னதுன்னு செபாஸ்டிஸ் கேட்கவும் டீமன் கிங் கேசல்ல இருக்கிற ஒரு ஹிடன் சேம்பர் ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு ஹெக்ஸை டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு அந்த இடத்துல அதை சேல் பண்ணி வச்சிட்டாங்க. அது அதிக பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை யூஸ் பண்ற டீமன்ஸ் மொத்தமா அழிஞ்சிருவாங்கன்னு அதை தடை பண்ணியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணா ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் பீஸ்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சாலமன்றாவை பார்த்தப்பவே நினைச்சேன் நீ தானே அதை பண்ணது. இதை நான் ஏன் முதல்லயே நோட்டீஸ் பண்ணாம போன. நீ இத்தனால இங்க இருந்து காணாம போனதே மேஜிக்கல் பீஸ்ட்டை தேடித்தானா. நீ ஒன்னும் டாரியல் மாதிரி மேஜிக் இல்லாம இருக்கல. இப்ப பாரு உன் திறமை எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு சொல்லவும் என்னது நான் வேஸ்டா போதும் நிறுத்துங்க. அந்த டிராகனோட கண்ணு வழியான அவங்க எல்லாரையும் பார்க்க தான் செஞ்சேன். அந்த ஹீரோஸ் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஃபைட் பண்ணதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் சைக்ரனைசிங் மேஜிக்கை நீ யூஸ் பண்ணி அந்த டிராகன் கூட கனெக்ட் ஆயிருக்கியா. என் பையன் இப்படி ஒரு முட்டாளா இருப்பான் நான் எதிர்பார்க்கல. நீ 4 ஜெனரல்ஸ்ல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணவும் சாலமன்றவா அங்க வர வச்சு ப்ரீவியஸ் ஹீரோ இப்போ இருக்கிற ஹீரோ 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அவங்களை அழிக்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த டிராகனை கூட்டிட்டு பாஸ்பரா கிளம்பிட்டான். முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு கிராண்ட் பஜா நினைக்கிறான். மிஸ்ஸிங்கான ஆளை தேடி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த மைன் அதிர ஆரம்பிக்குது. பாறைக்குள்ள இருந்து ஒரு மோஞ்சி வந்து கொட்டிங்களா டாரியல்னு ஒருத்தனை தெரியுமா அப்படின்னு அது கேட்கவும் இது என்னடா புது பிரச்சனை இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். இதெல்லாம் அவன் தப்பு தான். என் பாடியை எரிக்கிறதுக்கு என் ஓல்டு ஃப்ரெண்ட் சாலமன்றாவே காரணமா இருக்கான். டாரியல்ங்கிற நேம தான் அவன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த மோஞ்சி சொல்லவோ நான் தாங்க டாரியல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோலன்னு சொல்றதா தைரியமானவன் சொல்றதான்னு தெரியல அப்படின்னு அந்த ஃபேஸ் சொல்லவும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாலமன்றா இதை விருப்பப்பட்டு பண்ணல, அதோட காஸ்டர் தான் இதை இப்படி பண்ண வைக்கிறான். உன்கிட்ட ஏதாச்சும் மித்ரால இருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட காமிக்கிறான். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லவும் மிஸ்டர் ஸ்மித்னு ஸ்பெஷலா ஒருத்தர் ரெடி பண்ணாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மித்ரலுக்கு சில லிமிட்ஸ் இருக்கு, நான் அதோட லிமிட்ஸ் அன்லாக் பண்றேன். இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணி இந்த மைனை காப்பாத்து அப்படின்னு அது கொடுக்கவும் ஆமா நீங்க யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக்கல் எர்த் பீஸ் ஜெயின்டோ மாச்சியா இந்த லக்ஸ் வில்லேஜ் ஒரு பேட்டில் ஃபீல்டா மாறப்போது ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ட்டு அது மறைஞ்சிருது. அந்த மிஸ்ஸிங்கான ஆளும் அங்கதான் இருக்கிறான். இப்போ அவனை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு போறான். கிராண்ட் பஸா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பாஸ்பரா தான் அந்த சாலமன்றாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். ஜென்ட்ரி பீஸ்ட் அழிவை மட்டும் தான் கொண்டு வரும். இப்போ அவன் ஒன்ன தேடி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லவும் அப்படின்னா அவன் லக்ஸ் வில்லேஜ் தான் போறான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாரும் அவனை மேயர்னு கூப்பிட்டாங்கல்ல. லக்ஸ் வில்லேஜ் தான் மைனுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் அவன் ஊருன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு நம்ம போறான். லக்ஸ் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்றாங்க. மல்லிகா அப்பா தான் முன்னாள் மேயர்ங்கிறதுனால நான் இதை பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கியரையோ ரிங்கையும் மல்லிகா போட்டு விடுறா. இது உங்க கூட இருக்குது, நான் எப்போ உங்க கூட இருக்கிற மாதிரி சேஃபா திரும்ப வாங்க அப்படின்னு மல்லிகா அனுப்பி வைக்கிறா. இப்ப மக்கள்லாம் அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. ஃபைட் பண்றவங்க மட்டும் இங்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. சாலமன்றா இங்க வருது அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஹே டாரியல் அப்படின்னு நம்ம சொல்லவும் லார்ட் பாஸ்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் இருட்டா இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி வெளிச்சத்தை அவன் வர வைக்கிறான். இது கிராண்ட் பஸா யூஸ் பண்ற ஸ்பெல் ஆச்சு அப்படின்னா இவன் தான் ஃபயர் மேஜா, இவன் தான் இப்ப ஃபயர் ஜெனரலா அப்படின்னு ஆலன் ஸ்டில் பார்க்கவும் ஹீரோ தடுத்துட்டு லார்ட் பாஸ்பரா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் ஹே உன் கையில ரிங் இருக்கு அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. இது ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் தான். நீ அடல்ட்டா மாறிட்டாங்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப் தான் இல்ல.
நம்ம சின்ன வயசா இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தா உனக்கு என்னாச்சு ஒன்றும் ஆகாதுன்னு மற்றவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க. இதே வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்தா யாரும் வர மாட்டாங்க. கீழே விழுந்த வழியை விட யாருமே நம்மளை பார்த்துக்கிட வரலையேன்னு தான் ரொம்பவோ கஷ்டமா இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா பொறுப்புகளும் நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் உன் ஒய்ஃபையோ வில்லேஜையோ கொள்றேன், அப்பதான் நீ இன்னும் அதிகமா வேதனைப்படுவ அப்படின்னு நம்ம சொல்லவும், பையனை கூட இருந்து பாத்துக்கோ அப்படின்னு கிராண்ட் பசா சொல்லியிருப்பாரு. சாரி லார்ட் கிராண்ட் பசா, எனக்கு தேவையானவங்களை நான் இப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அந்த டிராகனை பறக்க விடாம பிடிக்கிறான். ஓ மித்ரில் வெப்பனா, ஆனா அதெல்லாம் இதை தடுத்துரும் நினைச்சியா அப்படின்னு பாஷ்பரா பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தூக்கி அடிக்கிறான். ஜெபாட்டிஸ் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸ்கைரண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பீஸ்ட் நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படின்னு மத்தவங்க அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாஷ்பரா கூட தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மித்ரல் மைனை கைப்பற்றதுக்கு நீங்க கோவமா இருந்தா சாரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீ தான் அதுக்கு காரணமா நம்ம கேட்கவும், அப்ப உங்களுக்கு தெரியாதா அது ரீசன் இல்லைன்னா எதுக்கு நான் அட்டாக் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ரீசனும் இல்ல, என் கனவுக்கு நீ இடைஞ்சலா இருக்க. இந்த ஹியூமன் டீமன் வார நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சாலமாண்ட்ராவை வச்சு அட்டாக் பண்ணதே ஒன்ன வெளியே கொண்டு வரதான். ஹீரோவை நான் கொண்டுட்டேன் அப்படின்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எங்க அப்பாவால கூட முடியாததை நான் முடிச்சு காமிப்பேன். ஹிஸ்டரியிலேயே என்னதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பாஷ்பராவை அட்டாக் பண்ணாம அவனோட அட்டாக்ஸை தடுத்துட்டு மட்டும் தான் இருக்கிறான். சாப்பிட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பெல்ல வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். லார்ட் பாஷ்பரா, நீ உண்மையிலேயே ஒரு டேலண்டான மேட்ச் தான், ரொம்பவே வளர்ந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், போன வருஷம் ரூம் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல ஹெக்ஸை நான் கண்டுபிடிச்சேன். ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தேடி உலகம் ஃபுல்லா அலைஞ்சு கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சு சாலமாண்ட்ராவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு பாஷ்பரா சொல்லவும், ஓ அப்படியா, உண்மையிலேயே நீங்க ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க போல. உங்க டேலண்ட் மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரை விடவும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க. உங்களோட கண்களா இருந்திருந்தா நல்லா இருக்கும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், போதும் நிறுத்துடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகும். எம்பரர் ஸ்கைரண்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இப்ப சில விஷயங்கள் இருக்கு, அதனால என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட நான் தோக்குறதா, ஹீரோஸை கொல்றதுக்கு தான் இந்த அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணணும்னு இருந்தேன், ஆனா உனக்கு இதை யூஸ் பண்ண வச்சிட்டல அப்படின்னு பாஷ்பரா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுதான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த பாஷ்பராவும் ஹியூமன் டீமன் வார முடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதுக்காக அவன் ஹீரோஸை கொண்டுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹியூமன்ஸ் டீமன்ஸ் ஒன்னா சேர்ந்து வாழணும், அப்போ யாருக்குள்ளேயோ பிரச்சனை வராது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ பாஷ்பரா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.